திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். அறுத்தனாயினும் ஆனினம் மேவி அறுத்தனரை வரும் எண்ணிலி துன்பம் ஒருத்தனவல் வினை ஒன்றல்ல வாழ்வை வெறுத்தனன் ஈசனை வேண்டி நின்றானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அறுத்தன ஆரினும் ஆனினமேவி என்று தொடங்கும் பாடலை கண்டு கழிக்கலாம். அறுத்தன ஆரினும் ஆனினமேவி சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் ஆகிய 5 புலன்களோடு மனம் என்னும் 6வது புலனும் சேர்ந்து என்னை நல்ல வழியில் செல்ல விடாமல் தடுத்து உலக விஷயங்களிலேயே கட்டி போட்டு விட்டன. இருத்தனர் ஐவரும் எண்ணிலி துன்பம். மெய்வாய், கண், மூக்கு, செவி என்று இருக்கிறது 5 புலன்கள். ஐவர் என்னை ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்து கணக்கில் அடங்கா துன்பங்களை எனக்கு கொடுத்தனர். ஆசை வழியே இழுத்துச் சென்று என்னை அலைக்கழித்தனர். ஒருத்தன வல்வினை ஒன்றல்ல வாழ்வை. நான் செய்த பழைய வல்வினைகள் கர்மாக்கள் இருக்கிறதே, 1 2 அல்ல, அவை அடுக்கடுக்காக வந்து என்னை வாட்டி வதைக்கின்றன. வெறுத்தனன் ஈசனை வேண்டி நின்றேனே. இந்த புலன் இன்பங்களும் உலக பாசங்களும் தரும் தற்காலிக சுகத்தை நான் இப்போது வெறுத்துவிட்டேன். இவற்றிலிருந்து விடுபட வழி தெரியாமல் இறைவனே கதி என்று ஈசனை வேண்டி அவன் திருவடிகளில் நிற்கின்றேன். இதனை புரிந்து கொள்ள ஒரு வேடன் மற்றும் அவனது 5 பற்றிய ஒரு கதையை பார்ப்போம். ஒரு காட்டில் ஒரு வேடன் இருந்தான். அவனிடம் 5 நாய்கள் இருந்தன. அந்த நாய்கள் ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான குணம் கொண்டவை. ஒரு நாய்க்கு நல்ல சத்தம் கேட்டால் அதன் பின்னே ஓடிவிடும். இன்னொன்று நல்ல வாசனையை நுகர்ந்தால் அங்கேயே தங்கிவிடும். மற்றொன்று ருசியான உணவை தேடி அலையும். 4வது நாய் என்ன செய்யும்? அழகான பொருள்களை கண்டால் மயங்கிவிடும். 5வது நாய் மென்மையான ஸ்பரிசத்தை விரும்பிவிடும். வேடன் வேட்டைக்கு செல்லும் போது இந்த 5 நாய்களும் 5 வெவ்வேறு திசைகளில் அவனை இழுத்தன. சத்தம் கேட்ட பக்கம் ஒரு நாய் இழுக்க, வாசனை வந்த பக்கம் இன்னொரு நாய் இழுக்க. பாவம், அந்த வேடன் நிலை குலைந்து போனான். நாய்களின் பிடியில் சிக்கி முட்புதர்களிலும் கற்களிலும் மோதி உடல் முழுக்க காயமடைந்தான். கடைசியில் என்ன ஆயிற்று? இரத்த காயங்களுடன் சோர்ந்து போன வேடன், இந்த நாய்களால் எனக்கு வேட்டையாடவும் முடியவில்லை, நிம்மதியாக இருக்கவும் முடியவில்லை என்று உணர்ந்தான். உடனே அந்த நாய்களின் சங்கிலியை விட்டுவிட்டு அங்கிருந்த ஒரு பெரிய மரத்தின் அடியில் அமர்ந்து அமைதியாக உட்கார்ந்தான். அந்த மரம்தான் இறைவன். அந்த அமைதியில்தான் அவனுக்கு நிம்மதி கிடைத்தது. சரி, இதன் விளக்கம் என்ன? கதையில் வரும் வேடம்தான் மனிதன். அந்த வேடம்தான் மனிதன். அந்த 5 நாய்கள் தான் நம்முடைய 5 புலன்கள். நம் அறிவு, அதாவது வேடன், எப்போது இந்த புலன்களின் பின்னே ஓடுகிறதோ அப்போது துன்பம் மட்டுமே மிஞ்சும். திருமூலர் இந்த பாடலில் நான் உலக சுகங்களை அனுபவித்து சலித்து விட்டேன். இந்த புலன்கள் என்னை வாட்டுகின்றன, வினைகள் என்னை அழுத்துகின்றன. இனி எனக்கு உன்னை தவிர வேறு வழி இல்லை ஈசனே என்று சரணாகதி அடையும் நிலையை விளக்குகிறார். சுருக்கமாக சொன்னால், உலகப்பற்றை வெறுத்து இறைப்பற்றை நாடுவதுதான் உயிருக்கு விடுதலை தரும் வழி. அறுத்தன ஆரினும் ஆனின மேவி இருத்தனர் ஐவரும் எண்ணிலி துன்பம் ஒருத்தன வல்வினை ஒன்றல்ல வாழ்வை வெறுத்தனன் ஈசனை வேண்டி நின்றேனே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.